மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் அருண்மொழி மாண்புக்கு துணை முதலமைச்சரும் சேர்ந்து முதல் கட்டமாக இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம கொண்டு போகணும். குறிப்பாக நம்முடைய தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் அண்ட் சேலம் இங்கே சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 போர்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வச்சோம். அதோட இலக்கு என்பது கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல்ஸ்லையும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டோம். அந்த 22,931 ஸ்கூலுக்கான அந்த கடைசி பேட்சுக்கான சிஸ்டத்தை இன்னைக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்கூல்ஸ்க்கு இன்னையிலேருந்து கிளம்பி எல்லா இடத்தையும் இதுக்கான இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு இன்னையோட அதை நிறைவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை நம்முடைய மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் தான் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களையும் அழைத்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் இருக்கின்ற இந்த ஸ்கூல்ல இந்த இன்ஸ்டலேஷனோட அதை நிறைவு செய்கிறோம் என்பதற்காக அது சொல்றதுக்காக தான் நாங்கள் உங்களை வர சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 455 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த முழு பங்கீட்டில் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஸோ இது மட்டும் தானா என்று சொன்னால் ஹைடெக் லேப் கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஸ்கூல்ஸ் வந்து ஹைடெக் லேப்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அதற்கான பணிகளும் இந்த மாதம் நிறைவு செய்யும் பொழுது அதுவும் முழுமையாக கிட்டத்தட்ட அந்த ஹைடெக் லேப்ஸ்க்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 519 கோடி ரூபாய். அது ஐசிடி, அது உங்களுக்கு தெரியும். நமக்கும் ஒன்றிய அரசுக்குமான அந்த பங்கீட்டில் சமூக சிகிச்சா மூலமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது. அதில் அந்த முழு பணியும் அதுவும் நாம் நிறைவு செய்ய போகின்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2 திட்டங்களுமே ஒன்று ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இந்த ஸ்மார்ட் போர்டு திட்டத்தையும் ஹைடெக் லேப்கான திட்டத்தையும் நாம் வந்து முழுமை அடையும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு முழுமை அடைகிறது, இந்த மாதம் இறுதிக்குள்ளார ஹைடெக் லேப்ஸும் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் ஏறத்தாழ 43,89,000 பிள்ளைகள் அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற அளவிற்கு, உலக அளவில் இருக்கின்ற அறிவியலை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எங்களுடைய டீச்சர்ஸ் அவர்களை வந்து வழிநடத்த இருக்கிறார்கள்.